பி மூஞ்சா எதுக்கு போடுறாங்கன்னு தெரியலையே. உனக்கு தான் போடுறாங்க. எதுக்கா நான் டேஞ்சர் டீமே இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 19 அவ்வளவுதான் தூக்குறாங்க அங்க பாரு. டீம் 2 தூக்குறாங்க. டீம் 2ல வந்து ஒரு நாக்கு. ஆனா 2 பேர் தூக்கிட்டாங்க. டோராவையும் தூக்கிறோம். மெதிஷன் எஸ்ஓபிடஸ் தான். எஸ்ஓபிடஸ்ல 2 பேர் தான். மெதிஷனும் சாக்கோ மட்டும் தான் இருக்காங்க. கொன்னதே அவங்க மீதி 2 பேரும் கொன்னது ஈசோ ப்ரோவியும் அண்ட் இவங்களையும் டோனியும் கொன்னதே வந்து பாத்தீங்கன்னா டேஞ்சர் பிடிஎஸ் தான். அதனால இவங்க டேஞ்சர் பிடிஎஸ்ல இருக்கிற 4 பேரையும் கொல்லுவாங்களா? சாக்கோ மெஜிஷியனும் ஈவென்ட் மெயின் பில்டிங்ல இவங்க தான் இருக்காங்க. பக்கத்திலே பாத்தீங்கன்னா டீம் 24 நாட்டாம இருக்காங்க. ஓகே நீ இப்படி காமிக்காத, இப்படி தப்பு. ஒரு கதை தான் சொல்ல முடியும். ஒரே ஒரு கதை தான் சொல்லணும். மல்டிபிள் கதை சொன்னா இப்ப மக்கள் ஒரே கதை தான். டீம் 4 ஸ்டார்ஸ் ஆஃப் பிடிஎஸ் தான் பாத்துட்டு இருக்கேன். ஒரே கதை தான். எம்எஸ்ஓபி மெஜிஷியன் சாக்கோ இப்ப என்ன பண்ண போறோம்? இந்த கதை மட்டும் சொல்ல போதும். மல்டிபிள் கதை சொன்னா எல்லாருக்கும் புரியாது. அவ்வளவு ஒன்னும் பரபரப்பு கதை தேவை. புரியாத டொட்டோ தூக்கப்பட்டான். படுத்திருந்து பாம்பா படுத்திருந்து நேர்ல ஜூஸ் போட்டா பாருங்க. ஒரு நேடு வெறியான நேடு. மீண்டும் ஒரு நாக்கு செய்வானா? மீண்டும் ஒரு நாக்கு வைக்க முடியுமா மெஜிஷியனால? யாருமே இருக்கிற பழக்கத்துல அவன் கையில குண்டு இல்லைன்னா கூட கொட்டையை கூட போட்டுருவான். அந்த அளவுக்கு குண்டு மேல அவ்வளவு ஒரு வெறியா இருக்கிறான். அவனை அந்த ஃபுட்ஸ கவனிச்சு கரெக்டா தூக்கி போடுறான். உண்மையாலுமே இது உண்மையாலுமே ஆக்சுவலா 1v1 நம்ம ஃபைட்ல கூட மிஸ் பண்ணிடுவோம். ஆனா நேடு வந்து கரெக்டா போட்டு அந்த ஸ்கில் வச்சிருக்கான் பாருங்க. அதுதான் மேட்டர். ஆமா, அதுக்கு 1v1க்கு இதுதான் நேடு போடுறான். அதான் கீழே பாருங்களேன். டோராவும் இவனும் ஓடினே இருக்கிறானுங்க. சாக்கோ இது இடமே பிடிக்கல. மதன் 4Kல பார்க்க வெறியா இருக்கு ப்ரோ. கிங் ஆஃப் இன்டீரியர். Thank you தல. உங்களுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்ன்றதுக்காக தான் நாங்க அதெல்லாம் பண்றோம். அவ்வளவு சாக்கோ மகால மரணம். இவனும் முடிஞ்சான். பிடிஎஸ் ஸ்குவாட் உள்ள காலி பண்ண எஸ்ஓபி டெஸ்ட் என்னாச்சு குமார்? ஈவென்ட்ல இருந்து வெளியேற்றப்பட்டார்கள். 4 பேருமே அடிச்சது டேஞ்சர் பிடிஎஸ். மரணம் அவங்களை முத்தமிட்டது. ஆனா ஷாட்கன் எல்லாமே பிராக்டிஸ் நல்லா தான் பண்றானுங்க. அவ்வளவுதான். இவனுங்க ஈவென்ட்டை டாமினேட் பண்ணிட்டு ஃபுல் லூட்டோட எடுத்துட்டு ஓட போறானுங்க ப்ரோ. லாக் எல்லாம் அது லோடிங் இல்லத்துல டிவைஸ் அப்படி லாக் ஆகுது. பி ஆட்டம் அவ்வளவு பேர் இருக்கிறானுங்க இந்த ஈவென்ட்ல. இப்ப பாருங்க, இப்ப நான் பாருங்க வேற யாரை காட்டுறேன் பாருங்களேன். லாக் ஆகுது. இப்ப எம்எஸ்ஓபி காட்டுறோம். எம்எஸ்ஓபி தூரமா இருக்கானா இப்ப லாக் ஆகாது. இங்க பாருங்க ஈவென்ட்ல அவ்வளவு பேர் இருக்கனால M2 கதறுது. இப்பா லோடே ஆகல எனக்கெல்லாம். இன்னைக்கு ஒரு மாதிரி அரசல் போஸ்ல ஆகுது. ரொம்பச்சு பயங்கரமா இருக்கு. உண்மையாவே பயங்கரமா இருக்கு. இல்ல ரெண்டராவது மேட்சும் எப்பவுமே ஓஜி வார் இருந்து பயங்கரமா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு இதா இருக்கு. ஓகே ரெண்டராவது அப்படியே டிவைஸ்லாம் கிருங்குது. அவ்வளவுதான். இந்த ஹைப்பர் சேனே மாஸ்டர் லைவ் கிசா யூடியூப் கோட். ஆமா ஜெயிச்சானுங்க. நல்லா உண்மையா சொல்லணும் இவங்க லைவ் பாக்குறானுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவனுங்க இதுல இறங்கினானுங்க. எங்க ஈவென்ட்ல இறங்கினானுங்க. அடுத்த மேட்ச் நம்ம பேசுறோம் கரெக்டா கேட்டிருக்கானுங்க. கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு அவங்களுக்கு. வந்துருச்சு. இல்ல அவனுக்கு பாருங்கண்ணே அந்த தப்பு அது தேவையில்லன்னு ஈவென்ட்ல போய் அதை டாமினேட் பண்ணி நம்ம பெருசா ஒண்ணு கழட்டி புடிங்க நம்ம செத்து வந்து கார் இல்லாம பைக் இல்லாம போய் அங்க அடி வாங்கி சாவறதை விட பெஸ்ட் நம்ம டைரக்டா போனா இங்க மகேந்திரோ இப்படி சொல்றாரு, இங்க ஊசி இருக்குன்னு சொல்றாங்க, இது இருக்கும் அது இருக்குன்னு சொல்றாங்க. கரெக்டா பாருங்க வந்தா எல்லாரும் ஃபுல் எடிட் ஆயிட்டு இருக்காங்க பாருங்க. வா என்ன அப்படி ஃபுல் எடிட் ஆயிட்டு இருக்கான். யாரே ஹைப்பர் சேனலோட டீம் ஒரு ஃபைட் வரும்னு நினைக்கிறேன். அங்க பாரு போட்டு பழக்கறானுங்க. டீம் 2 ஐயோ டூட்டு மட்டன் 4 கில்லு டொட்டோ பிளஸ் 4. அண்ணா இந்த பையன் என்ன எனக்கு புரியவே இல்லையே. டொட்டோவை
கிளாசிக்கு போனா அந்த டீம் வாங்குறான், பார்ல வந்தா போட்டு மாசம் விளையாடுறான். என்ன கணக்கு? குத்திட்டு வரும். நாலு கில்றாடி, 4 கில்றா. அடி அங்க பாரு, 4 கில்லு. தொட்டோ 4 கில்லு, யூடியூப் மட்டன் 4 கில்லு, 1 கில்லு, ஜூஸ் 2 கில்லு, 11 கில்லோட ஈவென்ட்லயே டாமினேட் ஒரு தனி பண்ணிட்டு இருக்கு. இன்னும் ஒரே ஒரு டீம் மட்டும் தான் இருக்காங்க. டீம் 23 மட்டும் தான் இருக்காங்க. முடிச்சு விட்டா டேஞ்சர் பிடி செய்யுமா? டேஞ்சர் பிடி செய்யுமா? யூடியூப் மட்டன் இறங்கி வரான். யூடியூப் மட்டன் இறங்கி வரான். அவ்வளவுதான். ஒரு நாக்கா அவ்வளவுதான். சொல்லிட்டு போதே ஒரு நாக்கு முடிச்சுட்டாங்க. இன்னும் 3 பேரு அடிச்சுட்டாங்கன்னா 13 ரோலக்ஸ் அப்படியே நின்னுட்டு இருக்காரு. ஓடு கடப்பறாங்க. இங்க பாருங்க ஓடு. டீம் 23 ரோலக்ஸ் நேடு கையில குச்சினு. ஆனா ஈவென்ட் டாமினேஷன் அகைன் டீம் 2 ஈவென்ட் டாமினேஷன் அண்ணா. 23 14 கிலோட ஈவென்ட் டாமினேட் பண்றானே அண்ணா. என்ன கேம் பிளே என்னமா விளையாடிட்டு இருக்கானுங்க ப்ரோ. ப்ரோ டீம் 23 ரோலக்ஸ் பாருங்க ப்ரோ. அங்க பாருங்க ஆஃப்லைன்ரா ரொம்ப நேரம் ஏன்டா அவன கதையிட்டு இருக்க? ஆஃப்லைன்ரா அவன் பார்க்காத போயிட்டு இருக்காரு. நான் டோரா ப்ரோ தெரியலையா? பாருங்களேன். இருக்கட்டும் அப்புறமே அடிச்சு பாக்குறேன். பாத்துட்டு மேல போய் பறந்து வந்து பேராசூட்ல இருந்து கேன்சல் பண்ணி அடிக்கிறாரு. 94 பேர் அப்படியே உயிரோட தான் இருக்கானுங்க எல்லாரும் கிறுகிறுன்னு. ஆனா எனக்கு என்னமோ இந்த டீம் பயங்கர வெயிட்டா கொடுத்துருக்கீங்கன்னு தோணுதுண்ணே. இந்த டீம் அவ்வளவுதான். இந்த டீம் தான் இந்த டீம் சொல்லப்போ டானியல் பிடிஎஸ் தான் இந்த சீசன் ஆரோட பிளே அப்படியும் ஆயிடுமா கடைசியில அச்சு சுரிடுவானுங்களா? எவனை பார்த்தாலும் மறுபடியும் வர போயிடுவானுங்களா? திரும்ப இங்க வரானுங்க. இல்ல ஈகோ ஏண்டா ஈகோ வேலை செய்யறதுக்கு கிளாசிக்காடா ஈகோ டச் ஆயிடுச்சு போல. ஜோக்கர் சொல்லி திரும்ப வந்துட்டான் இங்கேயே. அவள அடிக்கால் கோர்றாருன்னு நினைக்கிறேன். ஓடிதான் அவனும் இங்க இருக்க முடியாது. பேக் அடிச்சிட்டாங்க. அவங்க வேற துரத்துறானுங்க. அவனுங்க எப்படி கண்டுபிடிச்சானுங்க? அங்க பாரு தொட்டோ பாரு. போயிட்டு மறுபடி வராங்க பாருங்க. பறந்து ஐயோ மட்டன் ப்ரோ வந்துட்டாரு. டோரா ப்ரோ பறந்தே வராரு. நாளைக்கு பேராசூட் அவளோட பாத்துட்டாரு. அவன செத்துறான். ஜோக்கர் சேவ் பாத்தாரு பாருங்க. அவள ஜோக்கர் சேவ் 1 HP. ஜோக்கர் சேவ் 1 HP. டோரா அவ்வளவுதான். ஈகோ டச் ஆச்சுனா அடுத்த நிமிஷம் பொட்டிதான் மிஞ்சும். அதுக்கு உதாரணம் தான் டீம் 23 கைஸ். டீம் 23 இல்ல இன்னும் ஒரே ஒருத்தர் ஆஃப்லைன் அவ்வளவு முடிஞ்சு. ரோலக்ஸ் ப்ரோ இஸ் ஆஃப்லைன். இவனுங்க அடிக்கிறானுங்கல்ல, இவனுங்க அடிக்கிறது என்ன தெரியுமா? அவங்களுக்கு மசில் மெமரி அப்படியே அந்த அடிக்கிறது அப்படியே அவனுக்கு கைக்குள்ளே நிக்கும். கடைசியில எவனை பார்த்தாலும் அடிச்சுவானுங்க. ரெண்டாவது அங்க பாரு எப்படி எக்கிப்படுறாங்க பாரு. எல்லாத்தையும் தூக்குறானுங்க. ஏடபிள்யூஎம் அது இது நுட்டு லொசுக்கு 8x எல்லாத்தையும் தூக்குறானுங்க. பாவம் இவனு மத்தவங்க எல்லாம் லூட்டே இல்லாம இருக்கிறானுங்க. பாவம் பரிதாபமாகுது. பீட்டஸ்லாம் இன்னைக்கு ஒரு வெற்றி பெறுமா? இன்னைக்கு பீட்டஸ் சசிகலாம் வரும்போது இன்னைக்கு நம்ம தான்டா அப்படின்னு வந்து உட்கார்ந்தா என்ன இது இன்னும் புரியல. தலைமறைவுல இருந்து புடிபடலையே அப்படின்னு எல்லாம் அரசல் பஸ்ல இருக்கிறாங்க எல்லாரும். இதே பிரஷர் தொடர்ந்து நீடிச்சதுன்னா அடுத்த எல்லாம் வந்து பிடிஎஸ்ல கோஸ்ட் ப்ரோ சாய் ப்ரோ எல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய நிலைமை வந்துரும் போல. இது இன்னைக்கு அன்னைக்கு தான் சொன்னாங்க. ஆனா இவனுக்கு வந்து கம்பேக் கொடுத்தானுங்க. ஆமா. ஆனா இன்னைக்கு வந்து சாய் கோஸ் கண்டிப்பா வேணும்ன மாதிரி ஆயிரும் போலயே. அதுதான் எனக்கு தோணிருக்கு. இவங்களோட கிரெடிபிலிட்டி ப்ரூவ் பண்ற நேரம். இல்லாட்டினா அரசல் வசூல் தான். சென்டர் ஜோன் பிடிக்கிறாங்கடா மனசாட்சியே இல்லாம. இவங்க விளையாடுறத பொறுத்துதான் இந்த டீமை மாத்துறது இல்லையா. 25 பேரு 90 பேரு எப்படிடா சென்டர் ஜோன் பிடிக்கிறானுங்க இவனுங்க. அதுவும் இங்க பாரு பக்கத்துலாம் இவனுங்க வேற டேஞ்சர் காரணம். இப்ப இது ஐயோ ஜீசோஜி அட்டாக் ரைட் நடத்துறான். இப்ப பாரு இங்க வரான் பாரு ஜீசோஜி இப்ப இங்க வரான். பிடிஎஸ் அடிக்கிறதுக்கு எவ்வளவு பந்தயம் பாரு. என்னன்னு சொல்றீங்க? ஆமா டைட்டன் இருக்கு பக்கத்துலயே இருக்கானுங்க. கண்டிப்பா அடிக்கிறதா பாப்பானுங்க. அட்டாக் ரைட் இருக்கு. ஜீசோஜி கார் பாத்துட்டாங்க. அட்டாக் ரைட் நின்னு ஓடுறாரு. டொட்டோ கேரி பண்ணிட்டு சுட்டாவே மாட்டிவானுங்க பிடிஎஸ்.
இல்ல கிட்ட வர விடக்கூடாது. அப்ப என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணணும்? ஓடுறாரு திரும்பியும் பேக் எடுத்து ஜியூஸ் ப்ரோ சொல்லிட்டு போறான் வந்து. அவனுக்கு வரணும்ல, அவனுக்கு தூரமா இருக்கானுங்களா? இல்ல இடம் இல்ல ஜோன் தான் பாக்குற மாதிரி இருக்கானே. ஜோன் பாக்குற மாதிரி இருக்கு. ஃபைட்ட நோக்கி வர மாதிரி இல்லையே. ஆக்சுவலா இவனுக்கு இப்ப இவனுக்கு நல்லது போய் அடிக்கிறது நல்லது. ரெண்டு அட்டாக் டைட்டன் நல்லா வச்சிருக்கானுங்க. யாரோ பின்னாடி இந்த அடிக்கிறாங்களே, யாருது? ஓ இவங்க தான் அடிக்கிறதா? தங்கமொழி அணி தான் அடிக்கிறாங்க. ரவுடி தங்கமொழிக்கு ஜியூஸ் ப்ரோவை அட்டாக் அண்ட் டைட்டனா மாறி ஜார்ஜ் போல கிறுக்குன்னு சுத்திட்டு இருக்காங்க. டேஞ்சர் பிடிஎஸ் டோட்டல் 18 kills guys. Team finishes 18 இந்த மேட்ச். என்ன இருப்பாங்க? ஜியூஸ் தப்பு பண்ணிட்டான். நானே ஜியூஸ் போயிருக்கணும். ஜியூஸ் தப்பு பண்ணிட்டான் ஜியூஸ். அது இன்னொரு ரீகால் வேற ஒரே இல்ல இவனுங்க ஒரு எஸ்ஓபிடிஎஸ் நொறுக்கி அப்படியே பொட்டி போட்டு அவ்வளவுதான். பிடிஎஸ் ரொட்டேஷன். வாங்க ஜோனத்தன் ஆர்மி சப்ஸ்கிரைப் வாங்க வெல்கம். இங்க வர அவன் உள்ள போறானுங்க. ட்ரோல் என்னாச்சு தெரியலையே. ட்ரோல் ரொம்ப டம்மியா விளையாடுற மாதிரி இப்போ ஒரு ஃபீல் கொடுக்குறான். வர ஒரு மாதிரி ட்ரோல் வந்து ஒரு காலத்துல போன சீசனுக்கு முந்தின சீசன்லாம் அந்த கடைசி வாரப்பெல்லாம் ட்ரோல் தான் கேம் சேஞ்சரா இருப்பான். அண்ணே ஒரே இடத்துல இந்த இடத்துல ஒரே ஒரு பயங்கரமான மெமரி ஒன்னு சொல்லட்டுமா? ஆமா ஞாபகம் இருக்கு. இந்த இடம் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதை விட இந்த இடம் இப்ப இருக்கா யோசிச்சு பாரு. இப்ப இருக்கணும். ஐயோ சாய் கோஸ்ட் இந்த பக்கம் இருப்பாங்க. இதுக்கு கீழே இருப்பான். பீட்டஸ் அடிச்சு டீபீட்டஸ் வின் பண்ணும். ஐயோ அது இன்னொன்னு ஞாபகம் இருக்கானே. பிடிஎஸ் காரங்க இருக்கும்போது ட்ரோல் வந்து ஆக்சுவலா அந்த பெட்ரோல் பங்க்ல ஒரே ஒருத்தர் அத்தனை டீம் இருக்கும். ஞாபகம் இருக்கானே. கிசா வந்துட்டான் மேல வந்துட்டான் பாருங்க. அவ்வளவுதான் தவறு வச்சாங்க பாரு. பக்கத்துல இருந்த டீம் விட்டாங்க இவங்க. அவ்வளவுதான் ஐபர்சன் வந்துட்டான். போன டீமோட வின்னர்ஸ் வராங்க. ஆமா போன மேட்சோட வின்னர்ஸ் வந்துட்டாங்க. ஆமா கரெக்ட். ஆமா பிஆர்டி மேல வந்துச்சு. ஓகே பிடிஎஸ் கிட்ட ஒரு ஃபைட் வருது. போட் ஆல்ரெடி செத்துட்டா. ஓகே ரெண்டே பேர் தான். இப்போ இந்த இடத்தை முடிச்சாகணும். பக்கத்துல யாருமே இருக்க விடக்கூடாது. பிடிஎஸ் ரெண்டே பேர் தான் இருக்கான். ஹைப்பர் சானோ இவன் மட்டும் தான் இருக்கான். ஓகே ஐவருக்கு அந்த பக்கத்துல அடி விழுது. பிடிஎஸ் அந்த பக்கத்துல அடி விழுது. வார் பத்திச்சு. அவ்வளவுதான். மறுபடியும் மூணாவது மேட்ச். லாஸ்ட் ஜோன்ல 20 டீம் பேர்னா என்ன பண்ண முடியும்? எங்களுக்கே இந்த ஆட்டம் ஆடுது. அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியல. ஓகே மாஸ்டர் ரைஸ் லைவ் ரொட்டேட் பண்றான். இந்த பக்கம் ஹை பச்சன் ஸ்மோக் போட்டு உள்ள உட்காந்துருக்கான். பொறுமையா இருக்காங்க. வெற்றிக்காக இங்க பாருங்க அண்ணன், இந்த பசங்களை 2 பேர் கூட கடைசியில வெற்றிக்காக போறாங்கன்னு சொல்லி வெளியே ஓட்டானுங்க பாருங்க. ஓகே வா ஒரு அழகான ஜோன் ஓஜிபிடிஎஸ் கிட்ட. மீண்டும் பிடிஎஸ் ஜோன் தஞ்சம் அடைகிறது. பிடிஎஸ் மட்டும் தான் ஜோனுக்குள்ள இருக்கு. இந்த பக்கம் பிடிஎஸ்னா அந்த பக்கம் பிளட்டி டீம். 2 டீம் மட்டும் தான் ஜோனுக்குள்ள இருக்கு. மத்த எல்லா டீமும் அவுட் ஆஃப் ஜோன். எஸ்ஓபிடிஎஸ் ஜோனுக்குள்ள வரணும். டேஞ்சர் பிடிஎஸ் ஜோனுக்குள்ள வரணும். இந்த பக்கம் பிரியா கேமிங், நம்ம மாஃபியா, கேண்டி இவங்க எல்லாமே ஜோனுக்குள்ள வரணும். எஸ்எக்ஸ்பிடிஎஸ் ஜோனுக்குள்ள வரணும். எல்லாருமே ஜோனுக்கு அவுட் ஆஃப் ஜோன்ல இருக்காங்க. என்ன நடக்க போகுது? யார் வெற்றி பெற போறா? 3வது மேட்ச் யாருக்கு? டீம் ஃபைனல் எஸ்ஓபிடிஎஸ் பிடிக்குமா? பிடிஎஸ் பிடிக்குமா? பிரியா கேமிங் பார்த்தா எனக்கு பயமா தான் இருக்கு. நம்ம லெவல்ல செஞ்சிருச்சு. எடுக்கறாங்க டாடா பிடிஎஸ் கிட்ட. மாடியோ நாக்கச்சி என்ன 3 நாட்ல இருக்கு. ஸ்னைப் மட்டும் தான் உயிரோட இருக்கான். அவர்தான் நாக்கு வச்சிருக்காரு மெஜிஷியன். இவர் வந்து என்னடா இது ஒரு இடம் வந்து பிடிச்சிருக்கு. அவனுக்கு என்ன பண்றது தெரியாம யாருமே இல்லாத இடத்துல விளையாண்டுருக்கானு. எனக்கு புரியல. எனக்கு இது என்னடா இது ஒரு ஜோன். நல்ல இடம் தான். எடுக்க முடியும். நல்ல இடம். அவ்வளவுதான். ஓகே எஸ்ஓபிடிஎஸ் வந்து பாத்தா 47 மீட்டர் ஜோனுக்குள்ள போணும். இருக்கு ஒரு முன்னாடி ஒரு ரிட்ஜ் இருக்கு. அத பாத்துறானே நினைக்கிறேன். முன்னாடி ரைட்ல ஒரு டீம் வேற. டீம் 5 மாஃபியாவோ பிரியா கேமிங்கோ இல்ல. பிரியா தான் வந்து வேலைய காமிச்சாங்க ப்ரோ. ஒருத்தர் காலி பண்ணி எஸ்ஓபிடிஎஸ்க்கும் பிடிஎஸ்க்கும் கடைசில 4v4 வர போதுன்னு நினைக்கிறேன். டேய் அப்படியே நடுவுல டேஞ்சர் பிடிஎஸ் வந்து வேலையை காட்ட போறானுங்க. மீண்டும் அகால மரணம் அடைகிறான்.
மேஜிஷியன் ஒயிட் இறந்துட்டாரு மட்டன். ஐயோ. அண்ணா சொன்ன மாதிரி இல்லடா உயிரோட இருக்கான் ஸ்டார்டிங்கே போயிட்டேனே. உயிரோட இருக்கான் மெஷின் உயிரோட இருக்கான் தூக்கிட்டான் இவன் தூக்கிட்டான். உயிரோட இருக்கான். ஸ்டார்டிங் ஃபைட் பண்ண முடியாது. மேல ஏற அடிலும் இவங்க வேற ஏதாவது தான் ப்ரோ புடிச்சாங்க. அங்க பாருங்க டாடா பிடிஎஸ் பொறுமையா இருந்தா மட்டும் போதும். தங்க போயிட்டு அங்க போய் படுத்துக்கிறான். நைஸா சைலண்டா தங்க போயிட்டு ஐயோ தங்க போயிட்டு நினைச்சா 2 டீம் அடிக்கலாம். பீட்டஸ் அடிக்கலாம், எஸ்எபிடிஸ் அடிக்கலாம். ஆமா மேட்ச் ஸ்பாயில் பண்ண முடியும். எஸ்ஓபிடிஸ் அருமையா புடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எஸ்ஓபிடிஸ் கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் மேட்ச் ஃபினிஷ் பண்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையா இருக்கும். ஓகே முன்னாடி வர டீம் 19ல கிட்டே வர விட மாட்டாங்க. எஸ்ஓபிடிஸ் ரெண்டு பக்கம் ஆதிக்கம் இருக்குது. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம் கிட்ட ஃபைட் இருக்கணும். முன்னாடி இருக்க டீம் ஆனா மட்டும் போதும். நேரே வந்து விழுக்காம போகணும். ஏய் சிம்பா டீம்டா. வீட்டு ஜோன் குள்ள போகணும். எஸ்ஓபிடிஸ் சிம்பா டீம்டா. சிம்பா ரொம்ப கும்பா மம்மா கும்பா 10வது டீம் பீட்டஸ் கிட்ட சிம்பா. ஐயோ எஸ்ஓபிடிஸ் தவறு இருக்குது. எஸ்ஓபிடிஸ் தவறு எழுதி கொண்டிருக்கிறது. ஸ்மோக்ல யூஸ் இருக்கா. ஐயோ யூடியூப் சாகோ மீண்டும் ஆகலாம். யூடியூப் சாகோ அழுத்துறாங்க. எஸ்ஓபிடிஸ் ரசிகர்கள் நெஞ்சில மீண்டும் மீடி இறக்கப்படுதா. 3வது மேட்ச் எஸ்ஓபிடிஸ் ஸ்டார்ஸ் அழிக்கப்படுதா. ஸ்டார்ஸ் மறைக்கப்படுதா. என்ன பீட்டஸ் இப்போ ஒரு ஜோன் புடிச்சானுங்க. எப்படிடா புடிச்சானுங்க பாத்தனே கார்ல வந்து புடிச்சானுங்க பாரு ஜோன. எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கேன். வெறியா புடிச்சானுங்க தெரியுமா. சூப்பரா. எக்ஸ்ட்ரீம் புஷ் அடிச்சு புடிச்சானுங்க. அப்படியே பறந்து அதுவும் ஒருத்தெல்லாம் இறங்கி பாதிலேயே ப்ரீ ஃபயர்லாம் பண்ணான். எசன்டுக்குல டம்முனா இங்க 2 டியோ இருக்குங்கண்ணா. டீம் 11 ஓகே வர்மா எஸ்ஓபிடி ஜோன்ல வராங்க. انا எஸ்ஓபிடி ஜோன்ல வருது பாருங்க. எஸ்ஓபிடி ஜோன்ல வராங்க பாருங்க கார்ல. இல்ல மறுபடியும் புடிச்சாங்க. எஸ்ஓபிடி 4 பேர் இருக்காங்க. இல்ல ஜோன்குள்ள வர போறாங்க. முன்னாடி சர்வைவல் டீம் வேற இருக்கு ஜோன் பிளாக் பண்றதுக்காக. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. 9 டீம் 25 பேர் அளவில் இருக்கான். லாஸ்ட் இந்த குட்டி குஞ்சா ஜோன்ல இப்போதைக்கு டீம் ஒரே ஒரு டீம் தான். பிளடி டீம் முடிச்சாங்க. வர்மா விளாக்ஸும் பீட்டஸ் மட்டும் தான் இருக்கு ஜோன்குள்ளார. அதே சமயத்துல இப்போ ஆக்சுவலா சொல்ல போனா அதே மாதிரி வந்து இவங்க பிடிக்கணும். இப்போ ஜோனை பிடிக்கணும். எஸ்ஓபிடிஸ் பிடிச்சிச்சுன்னா வாய்ப்பு இருக்கு எஸ்ஓபிடிஸ்க்கு ஸ்லாட் 1க்கு. இல்ல இந்த ஐயோ இல்ல போடு யுவரான டீம் 20 ஓடியோ நாக்கே அருமையா ஆடிட்டு எஸ்ஓபிடிஸ் போடு அடிச்சு போடு. ஐயோ ரெண்டு பீட்டஸ் வேலையை கேட்டுருச்சு அங்க இருந்து. ஆனா அங்க பாரு ஐவரி மேல உட்காந்துட்டு பிடிச்சி அடிச்சிட்டு ரெண்டு பக்கம் பாத்துறான் வருமா பாத்துறான். டீம் எஸ்ஓபிடிஸ் மல்டிப்ளே அங்க பாருங்க. டெம்பரரி ரெட் ஜோன் எஸ்ஓபிடிஸ் மேல கிரியேட் பண்றானுங்க. ஓகே மீண்டும் ஒரு நேடு 4 டீம் 13 பேரு. கொஞ்சம் நாக் ஆகாம மட்டும் இருக்கணும். நேடு வாங்காம இருக்கணும். 2 பேர் முன்னாடி ஆடி ஆகணும். நேடு போட்டதை தடுக்கணும். என்ன பண்ணிட்டு அள்ளி வீசிட்டு போயிட்டான். அள்ளி எடுத்து பண்ணிட்டான். அவ்வளவுதான். ஒரே ஒருத்தன் 2 பேர் ஒரே ஒருத்தன் ஈசா மட்டும் இருக்கான். எஸ்ஓபிடிஎஸ் மறுபடியும் அங்க பாரு ஐவரி புஷ் பாரு. ஐவரி மட்டும் தனியா வேணாம். அங்க நான் கூட ஜெயிச்சு பாரு. டீமை முடிச்சு விட்டான் பாரு. மாஸ்டர் மைண்ட் ஒரே ஒருத்தர் டீம் 20 முடிக்கிறாங்க. குமார் எல்லாத்துக்கும் ஸ்லாட் 1 மாஸ்டர் மைண்ட் மறுபடியும் வரா. ஒரே ஒருத்தர் லாஸ்ட் ஆஃப் தி டீம் 20ல ஒரே மறுபடியும் மாஸ்டர் மைண்ட் மறுபடியும் வரா. என்ன சொன்ன